ஸோ இந்த 3 monthsல அப்பார்ட் ஃப்ரம் இந்த DAF ப்ரிப்பரேஷன் வாட் வாஸ் யுவர் ஸ்ட்ராட்டஜி ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ்? கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணீங்க? நீங்க எத்தனை மார்க்ஸ் அண்ட் ஒன்-ஆன்-ஒன்ஸ் அட்டன் பண்ணீங்க? மார்க்ஸோட நம்பர்ஸ் எவ்வளவு போனீங்க? நிறைய நம்பர்ஸ் போகணுமா? இந்த நம்பர்ஸ் பத்தின ஒரு டிஸ்கஷன் இருக்கே, அதை பத்தி சொல்லுங்க. February half இதுக்கு அப்புறம் தான் I started complete interview preparation. ஏன்னா நம்ம இந்த இன்டர்வியூ கிளியர் ஆகலனா you should give a prelims. Exactly. அது நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்த மெயின்ஸ்ல ஆல்மோஸ்ட் we discussed everything. Now let's go to the personality test part. பர்சனாலிட்டி டெஸ்ட் வந்து நிச்சயமா வந்து we have to discuss. ஏன்னா சரண்யா got the highest mark in தமிழ்நாடு, that is 210 in personality test. அதுக்கான ரகசியம் என்ன? சும்மா 210 ரகசியம் என்ன அப்படிங்கிறதுக்கு சொல்லுங்க. ஓகே சார் நான் வந்து எதையுமே மாத்திக்கல. என்ன மாத்திக்கிட்டேன்னா என்னோட கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணேன். அதுக்கப்புறம் சில என்னோட நாலேஜ் I remember I would like to add one thing. You are not confident for your personality test. கண்டிப்பா கான்ஃபிடென்ட் இல்ல. So how did you get 210? அதான் சீக்ரெட்டா? சார் நான் வந்து ஏன் கான்ஃபிடென்ட்டாக இல்லைன்னா இப்போ நான் உங்களுக்கு மெயின்ஸ்க்கு சொல்லும் போதே தெரியும் என்ன வேணால் எழுதலாம், யாரும் வந்து இது தப்புன்னு என் மூஞ்சி முன்னாடி சொல்ல மாட்டாங்க. ஆனால் இப்போ ஒரு பர்சன் ஹீ ஆர் ஷீ இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பேனல் மெம்பர், அவங்க முன்னாடி அந்த கதையெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. ஸோ ஐ எம் அஃப்ரைட் தட் அவங்க ஜட்ஜ்மெண்டலாக இருப்பாங்களோ, நம்ம பேசுறது தப்போ, அண்ட் வந்துட்டு நம்ம தமிழ்லேயே தான் கம்யூனிகேட் பண்ணுறோம். தட் இஸ் நோ நீட் ஆஃப் கம்யூனிகேட்டிங் இன் இங்கிலீஷ். ஸோ எனக்கு வந்துட்டு டக்குன்னு ஒரு கேள்விக்கு தமிழில் வரும், இங்கிலீஷாக அது மாறும்போது சில ஒரு மாதிரி தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது, கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது, கொளறது, இது எல்லாமே இருந்துச்சு. இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் இருந்ததுனால எனக்கு அந்த பயம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. பட் யூ ப்ரோக் இட். அவங்க வந்துட்டு தேல் எக்ஸ்பெக்ட் வாட் யூ கேன் டெல். உங்கள் வயசுக்கு உங்களுக்கு என்ன இருக்குமோ அதை தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவங்க அளவுக்கு சொல்லணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் ஐ ஹவ் அண்டர்ஸ்டுட் தட். அண்ட் என்னன்னா டாஃப் சார் நமக்கு எங்கே வந்துட்டு கொஷின்ஸ் எப்படி வரும்னு யோசிக்க முடியும்னா டாஃப்ல மட்டும்தான். அதில் எல்லா ஆங்கிளையும் ப்ரிப்பேர் பண்ணி ஐ வாஸ் வெரி ஸ்ட்ராங். அதுக்கப்புறம் டாஃப் ஃபில்லிங் ஸ்டேஜ் இட்ஸ் a crucial. So how was that? ஓகே சார். ஸோ டாஃப் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் ஹாபினா நமக்கு நிறைய விஷயம் இருக்கும். ஐ டான்ஸ், ஐ பெயிண்ட், ஐ டூ கிராஃப்ட் பண்ணுவேன், அந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ ஐ ஹவ் ரிட்டன் எவ்ரிதிங். அதில் எது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படிங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ணேன். ஸோ ஐ சோஸ் 1 அவுட்டோர் அண்ட் 2 இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் நான் பண்ணுறதில்ல. ஸோ அதை எடுத்துட்டு அதில் எது கொஞ்சம் சோஷியலி ரெலவெண்ட்னா என்னோட பிளாஸ்டிக் பிளாகிங் ஆக்டிவிட்டி. ஸோ அதை வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு போட்டேன். அதுக்கப்புறம் என்னோட பெயிண்டிங், அதுக்கப்புறம் டெராரியம் மேக்கிங். இதெல்லாம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் ஹாபிஸ். ஸோ இதை பற்றி கேட்டால் என்னால் பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி ஹாபிஸ். ஸோ இதை வந்துட்டு நான் ஃபில்டர் பண்ணிட்டேன். மாதவி மேம் அண்ட் பிரபாகரன் சார் ஹெல்ப் மீ டு எப்படி ஃபில் பண்ணணும், அட்ராக்டிவாக அதை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அந்த டாஃப்ல பெயிண்டிங்கிறது ஒரு முக்கியமான காம்பனன்ட் சார். ஏன்னா பெயிண்டிங்கில் என்ன வேணால் கேட்கலாம். அப்படி இருக்கிறப்போ ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட் சம் 60-70 கொஸ்டின்ஸ். அதுக்கும் எனக்கு மெட்டா ஏஐ தான் ஹெல்ப் பண்ணாங்க. நான் வந்து இன்டர்வியூல பெயிண்டிங் போட்டிருக்கேன், அக்ரிலிக் பெயிண்டிங். ஸோ இதுலேருந்து என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்றப்போ நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நான் வந்து ப்ரிப்பேர்டாக இருந்தேன் சார். ஸோ ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் ஃப்ரம் பெயிண்டிங். ஸோ அதுக்கப்புறம் டெராரியம் இஸ் a சிம்பிள் திங், அதில் ரொம்ப கொஷின்ஸ் கேட்க முடியாது. அண்ட் பிளாஸ்டிக் பிளாகிங்கில் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் அந்த மாதிரி என்னென்ன கொஷின்ஸ் இருக்க முடியுமோ அதுக்கு ஐ வாஸ் ரெடி. ஸோ திஸ் இஸ் மை டாஃப் ப்ரிப்பரேஷன். ஓகே, ஆக்சுவலி உங்களுடைய டாஃப்ல வந்து த ஹாபிஸ் விச் யூ ஹவ் சோசன் வந்து இது எப்படி இருக்குன்னா நேச்சுரலாக நல்லா இருக்கு. ஏன்னா ஆப்ஷனலுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று டெராரியம், அப்புறமா பர்சனல் இன்ட்ரெஸ்ட்க்கு ஒரு பெயிண்டிங், சோஷியல் காசுக்கு ஒரு பிளாகிங். இது வந்து தானா அமைஞ்சதா இல்லை நீங்களா உருவாக்கிக்கிட்டதா? யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஐ நோ ஒரு நாள் நம்ம இன்டர்வியூ போவோம், அன்னைக்கு நம்ம ஹாபிஸ் போடணும். ஸோ நான் ஹாபிஸ் வளர்த்துக்கிட்டேன். பெயிண்டிங் வந்து சைல்ட்ஹுட்ல இருந்து இருக்கு. டெராரியமும் பிளாகிங்கும் நான் இதுக்காகவே வளர்த்துக்கிட்ட ஹாபிஸ். ஓகே ஃபைன். பிளாகிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்ட் கிங்டம், வாக் ஃபார் பிளாஸ்டிக்ல யூ ஆர் பார்ட். ஐ நோ யூ ஆர் பார்ட் வாலண்டியர் டீம்ல ஒரு முக்கியமான வாலண்டியர். அண்ட் யூ ஆட் சம்திங் அபவுட் வாக் ஃபார் பிளாஸ்டிக்? டெஃபினெட்லி சார். ஸோ வாக் ஃபார் பிளாஸ்டிக் இஸ் அன் என்ஜிஓ. நம்ம என்ன பண்ணுவோம்னா வீக்கெண்ட்ஸில் வி கண்டக்ட் வாக்ஸ் இருக்குது அண்ட் வாக் ஃப்ரம் ஹோம் இருக்குது. அதாவது உங்கள் வீட்டில் ஜென்ரேட் ஆகிற பிளாஸ்டிக்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணி கொடுக்கலாம். அண்ட் தேர் இஸ் அ ப்ராஜெக்ட் கால் பிங்கோ, அதாவது பின் கோ. அது வந்துட்டு இருக்கிற கடைகளில் அண்ட் ஹோட்டல்ஸில் வில் கீப் அ பின். அதில் வர்ற பிளாஸ்டிக்ஸை வில் டேக் அண்ட் ரீசைக்கிள். ஸோ இதில் நம்ம வந்து ரீசைக்கிளபிள் பிளாஸ்டிக்ஸை மட்டும் பிக் பண்ணுவோம். பிக் பண்ணிவிட்டு வி என்ஷூர் தட் இட் கெட்ஸ் ரீசைக்கிள்ட். அந்த ஃபண்ட் இஸ் யூட்டிலைஸ்ட் ஃபார் எஜுகேஷன். யாரோட எஜுகேஷன்னா சில்ட்ரன் ஆஃப் மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் அண்ட் ரேக் பிக்கர்ஸ், சானிடேஷன் ஒர்க்கர்ஸ், இவங்களோட குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு வி ஆர் யூட்டிலைசிங் த ஃபண்ட்ஸ். அண்ட் சாட்டர்டே சண்டே வந்துட்டு நமக்கு வாக்ஸ் நடக்கும் அண்ணா நகர், பள்ளிக்கரணை, நிறைய ரீஜன்ஸில். ஸோ யூ கேன் ஃபாலோ த இன்ஸ்டா பேஜ் அண்ட் ஜாயின் தி வாக்ஸ் ஃபார் அ பெட்டர் காஸ். எஸ். அண்ட் வாக் ஃபார் பிளாஸ்டிக் நடத்திட்டு இருக்கிற கௌதம் will be very happy to have a
person from the NGO going into the service, and that was the objective. So last year we had Karthik Raja. This year we are having Saranya from Walk for Plastic. Okay, it's a happy moment. Next வந்து actually good combination அது. ஸோ DAF ப்ரிப்பரேஷன் ஒன்று பண்ணீங்க. நெக்ஸ்ட் ஹாபிஸை கரெக்டாக வச்சுங்க. ஹவு டிட் யூ இம்ப்ரூவ் யுவர் கம்யூனிகேஷன்? லைக் யூ செட் தட் அந்த தமிழ் டு இங்கிலீஷில் யூ ஹேட் தி ப்ராப்ளம். ஏன்னா மைண்டு தமிழ் யோசிக்கும், ஆனால் இங்கிலீஷில் அதை சொல்லணுங்கிறப்ப அந்த கேப் இருந்தது. இங்கிலீஷ்க்கு என்ன பண்ணீங்க, எப்படி இம்ப்ரூவ் பண்ணீங்க? ஏன்னா நீங்கள் சொல்கிற ஆன்சர் இட்ஸ் நீடட் ஃபார் அ லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் வாட்சிங். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு மார்ச்ல வந்து இன்டர்வியூ ஷெட்யூல் ஆச்சு. ஸோ ஐ ஹேட் 3 months. நான் எப்படி பிளான் பண்ணேன்னா என்னோட ஃபிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஜனவரி ஃபுல்லாக சீரியஸாக ஃபிலிம்ஸ் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிருந்தேன். ஃபெப்ரவரி ஹாஃப் இதுக்கப்புறம் தான் ஐ ஸ்டார்டட் கம்ப்ளீட் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன். ஏன்னா நம்ம இந்த இன்டர்வியூ கிளியர் ஆகலனா யூ ஷுட் கிவ் அ ஃபிலிம்ஸ். எக்ஸாக்ட்லி. அதுக்கு வந்துட்டு நான் மென்டலி ப்ரிப்பேர்டாக இருந்தேன். ஸோ என்னோட ரூம்மேட்ஸ் வந்து கூட ஒரு 5 பேர் இருக்காங்க. ஹேமா, நிஷா, மேரி, ஸ்னேஹா, ஓவியா. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேல் கம்யூனிகேட் வித்வீன் இங்கிலீஷ். தப்பா இங்கிலீஷ் பரவாயில்ல, இங்கிலீஷ்ல மட்டும் தான் பேசுவோம். ரூம்மேட்ஸ் எல்லாரும் இங்கிலீஷ்ல தான் பேசுவீங்க. 3 மாசமா இங்கிலீஷ்ல. நாங்க எப்படின்னா ஒரு கொஞ்ச நேரம் எங்களோட டைம்க்கு வச்சுப்போம். அட்லீஸ்ட் ஒரு half a day வந்துட்டு எங்களுக்கு டவல் கோ தப்பே கிடையாது. கம் ஈட் லஞ்ச் அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு சார். அண்ட் அந்த பசங்க எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தேல் ஆஸ்க் மீ கொஸ்டின்ஸ். எங்க எதை பார்த்தாலும் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. வாட் இஸ் யுவர் லஞ்ச்? அவங்க வந்து தோசை கொண்டு வந்துட்டு மார்க்கெட் மீ திஸ் தோசா அப்படிம்பாங்க. அவங்க என்ன வேணா கேட்கலான்ற உங்களை டார்ச்சர் பண்ணதா கேள்விப்பட்டேன். அது டார்ச்சர்னு அப்ப எனக்கு தோணுது. அது இல்லைன்னா என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆயிருக்காது. இந்த வாட்ஸ்அப்ல வரும்ல சார், கிளாஸுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுங்க அப்படின்னு, என்கிட்ட ஃபோனை கொண்டு வந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ணு அப்படிம்பாங்க. நான் வந்துட்டு அது எல்லாத்தையுமே பண்ணேன், ஜாலியாக பண்ணேன். யூடியூப்ல ரீல்ஸ் பார்த்துட்டு ஆமாம் பார்த்துட்டு வருவாங்க என்னென்ன மார்க் இன்டர்வியூலுக்கு. ஏன்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுத்த பசங்க. ஸோ அவங்க பெருசாக பர்சனாலிட்டி டெஸ்ட் பற்றி தெரியாது. என்னென்ன தோணுதோ கேட்பாங்க சார். ஒய் யூ ஆர் ஹேவிங் திஸ் ஹேர் ஸ்டைல், என்னென்ன வேணுமோ கேட்பாங்க. பட் ஐ ஸ்டார்டட் ஆன்சரிங் ரேண்டம் கொஷின்ஸ். அதுவும் சிரிச்சிட்டே சொல்லணும் அப்படின்னு ஒரு ப்ராக்டிஸ். அது அவங்க மூலமாக தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, சாலிடான ப்ரிப்பரேஷன் வித் ஹரிகிருஷ்ணன் சார் ஹூ ஆர் கிளியர். நாங்கள் 2 பேரும் டவர் பார்க் போய் உட்காந்துட்டோம். ஸ்டேட் வைஸ் என்னென்ன கேட்கலாம், நேஷனலில் என்னென்ன இஷ்யூஸ் போயிட்டுருக்கு, இன்டர்நேஷ்னலில் என்னென்ன இஷ்யூஸ் போயிட்டுருக்கு, ஸோ இதில் என்ன சார் கேட்கலாம், இங்கிலீஷில் நாங்கள் பேசிப்போம். அண்ட் வந்து இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவோன்னு அவர் சொல்லுவார், நான் இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி டெய்லி ஒரு 2 hours ஒரு 1 month நாங்கள் பண்ணியிருப்போம் சார். இட் வாஸ் தி பாத் பிரேக்கிங். ஸோ இந்த கம்யூனிகேஷன் ஃபார் ரேண்டம் கொஷின்ஸ் ஹரி சாரோட பண்ணுறது இஸ் சின்சியர் ப்ரிப்பரேஷன். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து என்னோட கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுச்சு. ஓகே ஃபைன். ஸோ இந்த 3 monthsல அப்பார்ட் ஃப்ரம் இந்த DAF ப்ரிப்பரேஷன், வாட் வாஸ் யுவர் ஸ்ட்ராட்டஜி ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ்? கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணீங்க? அது ஏன்னா இன்டர்வியூக்கு யூ நீட் டு பி ஒப்பீனியேட்டட். கண்டிப்பா கரண்ட் அஃபேர்ஸ் லிஸ்ட் எப்படி எடுத்தீங்க, அதுக்கு எப்படி ஒப்பீனியன்ஸ் ஃபார்ம் பண்ணீங்க? எஸ் சார். ஸோ நான் ஹரி சாரோட சொன்ன அந்த இன்டர்நேஷனல் நேஷனல் இருக்கு இல்லையா சார், அங்கேயே நாங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸை கவர் பண்ணிட்டோம். அது போக ஹரி சார் வந்துட்டு ஹி டிட் பயங்கரமான எஃபர்ட்ஸ் போட்டிருந்தாரு. 3-4 நோட்ல கரண்ட் அஃபேர்ஸ் வச்சிருந்தாரு. அதை அவர் என்கிட்ட வந்து சொல்ல அதை நான் இன்வைட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அவரும் அதை ரிவைஸ் பண்ணிக்கிட்டாரு. ஹரி சார் ரிவைஸ் பண்ணாரு, நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. From a teacher to the student. அதுதான் எங்களோட கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராட்டஜி சார். எப்படின்னா அந்த 4 புக்கையும் நாங்க முடிக்கிறப்ப என்ன வேணா கேளுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்க்கு நாங்க வந்துட்டோம். நாங்க சொல்லுவோம் அந்த மாதிரி. ஓகே. வாட் அபவுட் யுவர் ஸ்ட்ராட்டஜி ஃபார் மார்க்ஸ்? மார்க்குக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தீங்க? ஓகே சார். எத்தனை மார்க்ஸ் போனீங்க? 1-on-1 எதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு? ஓகே சார். நான் வந்துட்டு மார்ச்லங்கிறதுனால வாரத்துக்கு ஒரு மார்க் கொடுத்துருவேன் சார். இந்தியாவில் இருக்க என்னென்ன அகாடமி இருக்கோ ஆன்லைன்ல நான் கொடுத்துருவேன். ஏன்னா வாரத்துக்கு ஒரு தடவை பேனலிஸ்ட்டை பார்த்து பேசிட்டு இருந்தாதான் இன்டர்வியூ ப்ரெப்ல நம்ம இருக்கோம். எஸ்பெஷலி ஃபார் a person with communication issue. யா, அது கண்டிப்பா நம்ம கொடுத்துடணும். ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு மார்க் போகவே பயமா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச கொஷனுக்குலாம் நான் பதில் சொல்லாமல் வந்தேன், இது ஏதாவது தப்பாக நினச்சிருவாங்களோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மார்க்கில் என்ன கேட்டாங்க, ஒரு அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட் உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக நியூஸில் இருக்காரு அப்படின்னோடனே எஸ் MS சுவாமிநாதன் சொல்லிட்டேன். இப்போ ரீசெண்டாக அவர் ஒரு அவார்ட் வாங்கினார், ஐ நோ தட் இட்ஸ் பாரத் ரத்னா. நான் வந்துட்டு ஐ எம் நாட் ஷுர் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஒரு பயம், நம்ம தப்பாக சொல்லிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. ஒரு 3-4 மார்க்ஸ்க்கு அப்புறம் என்ன வேணால் சொல்லுவோம், தப்பாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு ஆயிட்டேன். ஸோ மார்க்ஸை வந்து வெறும் கம்யூனிகேஷன் டூலாக தான் நான் பார்த்தேன். எனக்கு நிறைய ரிவ்யூஸ் வந்துச்சு, அதில் எனக்கு எது சூட்டபிளோ அதை நான் எடுத்துக்கிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் சார், நீங்கள் என்ன ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா எனக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் ஆன்சர் பண்ண தெரியும். அதுதான் என்னோட நேச்சர். சிலர் வந்துட்டு யா திஸ் இஸ் தட்னு சொல்லி எலாபரேட் பண்ணுவாங்க, அது அவங்க நேச்சராக இருக்கலாம். என்ன வந்து சிலர் ஒய் ஆர் கிவிங் 1-2 லைன் ஆன்சர் எலாபரேட் அப்படின்னு சொன்னாங்க. நான் அது வந்து எனக்கு வந்து நேச்சுரலாக தெரியல. ஸோ ஐ ஸ்டாப், நான் இப்படியே சொல்கிறேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸோட நான் போனேன் சார். ஸோ என்னன்னா மார்க்ஸில் சில விஷயங்களை எடுத்துக்கோங்க, சில விஷயங்களை எடுத்துக்க வேண்டாம். ஓகே. ஸோ அகைன் நீங்கள் 3 லெவல்லையும் ஒன்று சொல்கிறீங்க. ஆமாம். ஸ்டீரியோ டைப்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, எனக்குன்னு ஒன்று சூட்டபுளாக இருந்தால் நான் அதை தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிறதுல யூ ஆர் வெரி ஸ்ட்ராங். ஸோ நீங்கள் எத்தனை மார்க்ஸ் அண்ட் 1-on-1s அட்டன் பண்ணீங்க?
மார்க்ஸோட நம்பர்ஸ் எவ்வளவு போனீங்க, நிறைய நம்பர்ஸ் போகணுமா, இந்த நம்பர்ஸ் பத்தின ஒரு டிஸ்கஷன் இருக்கே, அதை பத்தி சொல்லுங்க சார். எனக்கு வந்து ஐ ஹேட் இஷ்யூஸ் வித் கம்யூனிகேஷன். எனக்கு அந்த ப்ராப்ளம் இருந்ததுனால நான் வீக்லி ஒன்றுன்னு பிளான் பண்ணிட்டேன், டிஃப்ரெண்ட் இதில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மீன் டைம் கிங் மேக்கர்ஸ் அகாடமியில் வந்துட்டு தேல் ஹாவ் செஷன்ஸ். ஒரு கண்டினியூஸாக ஒரு 30 டேஸ்க்கு 30 பீப்புள் வச்சு அவங்க ஒரு செஷன் பிளான் பண்ணியிருந்தாங்க. டிஃப்ரெண்ட் ஏரியாஸை வந்து அவங்க கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்டாட்டிக்காக சில இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நமக்கு கிடச்சிருச்சு. அண்ட் அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புள் கிட்டேருந்து நமக்கு நாலேஜ் கிடச்சிருச்சு. அண்ட் 1-on-1 வந்து பிரதாப் சார் கூட ஒரு 1-on-1 கொடுத்துருந்தாங்க. ஹி வாஸ் யங் அண்ட் எனர்ஜெட்டிக் அண்ட் டாஃப் ப்ரிப்பரேஷனை டீட்டெயிலாக எனக்கு வந்து ஒரு டீகோட் பண்ணி கொடுத்துட்டு போனார். அண்ட் வந்து டிபி அகர்வால் சார் கூட வச்சது வந்துட்டு இட்ஸ் அன் ஐஸ் பிரேக்கர். ஒரு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், பட் ஹி வாஸ் வெரி கார்டியல். நீங்கள் டிபி சார் கூட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே பேசியிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே பேசினேன். அண்ட் இப்போ வந்துட்டு கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக சாரியிலலாம் போயிட்டு உட்காந்து பேசினேன். அண்ட் ஹீ ட்ரெயின்ட் மீ. அது வந்து ரொம்ப ஒரு டிஸ்கஷன் செஷன் மாதிரி இருந்தது. எப்படிலாம் ஆன்சர் பண்ணணும், ஹவு தே எக்ஸ்பெக்ட், அது எல்லாமே கொடுத்தாங்க. அண்ட் சிவசைலம் சாரோட ஒரு மார்க், தமிழ்வேந்தன் சார் எனக்கு நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாங்க. அந்த ஃபர்ஸ்ட் மார்க்கில் நான் பண்ண எதையுமே வந்துட்டு ஃபைனல் இதில் பண்ணலை. ஏன்னா அவ்வளோ நான் தப்பு பண்ணேன். அவங்க சொன்ன எல்லா இன்புட்ஸுமே இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ சார். So I thank Kingmakers Academy for the sessions and the mock panel they provided. Okay. மத்த மார்க்ஸ் எல்லாம் ஏதாவது டெல்லி மார்க்ஸ்லாம் போட்டிங்களா? போட்டேன் சார். ஸோ ரவீந்திரன் சார் கூட ஒரு 1-on-1 அட்டெண்ட். ஃபைனலாக டெல்லி போகிறப்போ சாரை பார்த்துட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ சூப்பராக சொன்னீங்க அந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் பற்றி. நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த லாஸ்ட் 1 வீக் நர்வஸ்னஸ் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஏன்னா வந்து நமக்கு வந்து என்னதான் வந்து இங்கே நம்ம நிறைய மார்க்ஸ் போட்டு பிளான் பண்ணாலும் டெல்லிக்கு போனோன்னு கொஞ்சம் ஒரு ஃபீல் வரும். அந்த யூபிஎஸ்சி பில்டிங்லாம் பார்த்தோம்னா ஒரு ஃபீல் வரும். ஹவு டிட் யூ ஹேண்டில் தோஸ் லாஸ்ட் வீக் அண்ட் நர்வஸ்னஸ்? ஹவு டிட் யூ கண்ட்ரோல் யுவர் நர்வஸ்னஸ்? சில இம்பார்ட்டன்ட் அட்வைசஸ் எனக்கு உதவுச்சு. ஒன்று வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு 4-5 பேர் இருக்காங்க. நம்ம தாத்தா பாட்டின்னு அவங்க நினச்சிப்போம். அவங்க நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு நம்ம எப்படி ஒரு விஷயத்த சொல்லுவோமோ அப்படி சொல்லுவோம். மரியாதையாக பொலைட்டாக அவங்ககிட்ட நம்ம பேசணும். இவ்வளோதான் இன்டர்வியூ அப்படின்னு நான் கடைசி வாரம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இதை ஃபஸ்ட்டே பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நான் டேஃப் எல்லாத்துலேயும் ஸ்ட்ராங் ஆகிட்டேன். இப்போ வந்து அவங்ககிட்ட போய் நான் பேசிட்டு வர போகிறேன். அவ்வளோதான், மரியாதையாக அவங்ககிட்ட பேசணும். இவ்வளோதான் என் மைண்டில் இருந்துச்சு. அண்ட் நான் என்னோட அம்மாவை வந்து கூட்டிகிட்டு போயிருந்தேன். மை அம்மா கம்ஃபர்டட் மீ லைக் எனிதிங். ஸோ அவங்ககிட்ட தான் என்னோட கோவம் அதில் வந்து எல்லாத்தையும் நான் காமிச்சேன். ஷி வாஸ் வித் மீ அண்ட் மேட் மீ காம். ஸோ என்னை பத்திரமா கூட்டிகிட்டு போய் எல்லாமே வந்துட்டு அவங்க பண்ணாங்க. அண்ட் என்னோட பர்சனாலிட்டி மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நான் இது வரைக்கும் ஃபார் மை செல்ஃப் நான் வந்துட்டு ரொம்ப வரி பண்ணுற மாதிரி ஒரு பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் வச்சுட்டு இருந்தது இல்லை. ஸோ எனக்கு வந்து நான் இதுக்கு டிசர்விங்காக இருப்பேன். என்கிட்ட பேசினா உண்மையிலேயே இஃப் தே கேன் அனலைஸ் த பர்சனாலிட்டி அவங்க இதை வந்து அனலைஸ் பண்ணிட முடியும்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. இதுதான் வந்து எனக்கு கொஞ்சம் காமாக வச்சிருந்ததுன்னு நினைக்கிறேன் சார். ஓகே. ஸோ இப்போ எக்ஸாம் ஹால்குள்ளே போகிறீங்க. ஹவு டிட் யுவர் அந்த 20 மினிட்ஸோ half an hour போச்சு? ஏன்னா யூ காட் 210. There should be something because of that they have given that much mark. They would have seen something. இப்போ உங்களுக்கு அன்னைக்கு எக்ஸாம் I am very sure that interview அன்னைக்கு you don't know. You said a different thing. இப்போ சொல்லுங்க, what worked for you which gave you this 210? நான் அந்த டேலேருந்து சொல்கிறேன் சார். எனக்கு வந்துட்டு மத்தியானம் வந்துட்டு இன்டர்வியூ. ஸோ நான் என்னோட எல்லா மார்க்ஸும் என்கிட்ட ப்ரிஃபரபிள் டைம் கேட்கும்போது நான் மத்தியானம் தான் கொடுத்தேன். ஏன்னா நம்ம அந்த ரெண்டு தூங்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ அதுலேருந்து ஐ ஸ்டார்ட். அதுக்கப்புறம் அந்த அன்னைக்கு போகிறோம். அந்த பில்டிங்கை பார்த்ததும் ஒரு நர்வஸ்னஸ் அது வரக்கூடாது. அது ஒரு யூபிஎஸ்சி பில்டிங். அங்கே இன்டர்வியூ செட்டப்மே நமக்கு ரொம்ப இன்ஃபார்மலாக இருக்கும் சார். ரொம்ப ஒரு மெஜஸ்டிக்காக 12th ஃபீல்டில் காமிக்கிற மாதிரிலாம் இல்லை. ஒரு டெஸ்க்கு, அதில் 4-5 நோட் புக்கு, ஒரு 5 பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். அவங்ககிட்ட போய் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது ஒன்று. அண்ட் வந்துட்டு உள்ளே போனதும் வெயிட்டிங் ஹால் இருக்கும். ஸோ ஐ சைன்ட் அஸ் அ 4th member. ஸோ எனக்கு தெரிஞ்சிச்சு நான் அடுத்த ஒரு 1.5 மணி நேரம் இங்கே நான் உட்காந்துருக்கணும் அப்படின்னு. ஸோ நான் பக்கத்தில் இருக்க என் டேபிளில் இருக்கிறவங்கள பார்த்தேன். ஸோ ஒரு பர்சன், ஹீ சுஷில் ஃப்ரம் மகாராஷ்டிரா. 4th மெம்பர்னா இட் வில் டேக் 1.5 hours for the first 3 people. ஸோ அந்த மைண்ட் செட்க்கு நான் வந்துட்டேன். 1.5 hours நான் என்ன பண்ணணும்? ஐ ஸ்டார்டட் டாக்கிங் வித் ஆல் ஆஃப் தெம். நீங்கெல்லாம் என்னென்ன ஸ்டேட்டு, என்ன அட்டெம்ப்ட், அதெல்லாம் 5 பேர்த்தையுமே நான் கேட்டேன். அதில் சுஷில் வந்து என்னோட வைப்புக்கு கொஞ்சம் நல்லா இருந்தார். ஓகே, மகாராஷ்டிராவில் நீங்கள் எங்கே? ஹீஸ் ஃப்ரம் பீட் டிஸ்ட்ரிக்ட். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் பற்றி சொல்லுங்கள். ஹீ ஆஸ்க் மீ அபவுட் மை டிஸ்ட்ரிக்ட். ஹீஸ் எம்பிபிஎஸ். ஸோ என்னோட டாக்டர் எப்படி இருந்துச்சு, ஏன் நீங்கள் எம்பிபிஎஸ் அப்புறம் இதுக்கு வந்தீங்க, இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். இது என்னன்னா, ஸோ அவங்களுக்கு நான் இங்கிலீஷில் தான் நம்ம பேசணும், நமக்கு ஹிந்தி தெரியாது. அங்கே போய் நான் இங்கிலீஷை புதுசாக ஆரம்பிக்கல, இங்கேயே நான் இங்கிலீஷில் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு ஃப்ளோ எனக்கு வந்து இருந்துச்சு. அண்ட் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு சஞ்சய் வர்மா சார் போர்ட் அந்த முன்னாடி வந்துட்டு உட்கார வச்சுட்டாங்க. ஐ வாஸ் சிட்டிங். ஸோ ஐ ஹேட் மை வாட்டர் பாட்டில். ஆக்சுவலி இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஐ வுட் லைக் டு ஹைலைட் திஸ். நம்ம வந்து அங்கே போய் எடுத்தோன்னே இங்கிலீஷில் பேசாம டாக்கிங் வித் தீஸ் பீப்புள் இன் இங்கிலீஷ் as an ice breaker. கண்டிப்பா அது ஒரு ஐஸ் பிரேக்கராக இட் வுட் ஹவ் காம்ட் யூ. ஆமா,
இன்டர்வியூன்னு யோசிக்காம ஏதோ நீ என்னப்பா எந்த ஒரு சாப்பிட்டியா டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கா அந்த மாதிரி இது இட் ஹஸ் a very big ice breaker. It's a very important point which we should note. அங்க போய் நம்ம எந்த போர்டு உங்களை என்ன क्वेश्चन இப்படிலாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப கேஷுவலா ஒரு கான்வர்சேஷனுக்கு he helped me. ஸோ இது முடிஞ்சிச்சு. அங்க போய் உட்காந்துட்டு I was waiting for some time because they were taking tea and அதெல்லாம். ஸோ ஒரு வாட்டர் பாட்டில் கையில் இருந்துச்சு. அதெல்லாம் வச்சுக்கோங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லை. வாட்டர் பாட்டில் இருந்துச்சு, ஹேண்ட் கர்ச்சீஃப் இருந்துச்சு. ஸோ எல்லாமே உள்ள போறப்ப இல்லை, வெளியே வச்சிருக்கலாம். பட் வெளியே நம்ம அந்த சேர்ல வந்து வச்சுக்கலாம். ஸோ சஞ்சய் வர்மா சார் போர்டு வெளியே உட்கார வைக்கிறப்போ அந்த இடத்துல அங்க ஒரு நர்வஸ்னஸ் இருக்குமே. ஆமா, அங்க கொஞ்சம் இருந்துச்சு. பட் வந்து நான் ஏதோ பாட்டெல்லாம் பாடி எனக்கு கொஞ்சம் காரிடார்ல நடந்து கூட்டு போறப்பவே ஒரு மாதிரியா இருக்கும். பட் நான் இதை எப்படி ஆத்துட்டேன்னா ஒரு ப்ரௌடா ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். நம்ம வந்து யூபிஎஸ்சி ஹால்ல வந்து போர்டை நோக்கி நடந்து போறோம், அந்த 12th ஃபெயில் பிஜிஎம்லாம் மண்டல போட்டுட்டு இதை வந்து நம்ம ப்ரௌடா மாத்தி டைவர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் மாத்திட்டேன். போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். லாஸ்ட் சிப் ஆஃப் வாட்டர் நான் எடுத்துட்டு தான் இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அது த்ரோட்டை கிளியர் பண்ணும். ஸோ அதுக்கு வச்சுட்டு நான் எடுத்துட்டேன். உள்ள போகும்போது சிரிச்சுட்டே போகணும் அப்படின்றது இருந்தது. குட் ஆஃப்டர்நூன் சொல்லணும், குட் மார்னிங் சொல்லிடக்கூடாது. இதெல்லாம் நான் ப்ராசஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஐ என்டர்ட் த ஹால். ஸோ ஸ்டார்டிங்கே எனக்கு வந்துட்டு அப்படியே ட்ரில் பண்ற மாதிரி தான் இட் ஸ்டார்டட். பட் என்னன்னா விடல சார். உள்ள வந்தது நான் வந்துட்டு இருந்தேன். தே வர் ஆல் டிஸ்கஸிங். உள்ள வந்துட்டு குட் ஆஃப்டர்நூன் சார் சொல்றேன். இப்படி பார்த்தாங்க. குட் ஆஃப்டர்நூன் சார் திரும்ப சொன்னேன். மேம் வந்து ஒரு மேம் இருந்தாங்க, இப்படி கை காமிச்சாங்க. ஐ கேம். சார் பார்த்துட்டு யூ கம்ப்ளீட்டட் யுவர் கிராஜுவேஷன் இன் 2020. வாட் ஆர் யூ டூயிங் ஃபார் பாஸ்ட் 4 years அப்படின்னாரு. பட் டக்குன்னு இதாயிடுச்சு. உட்காரத்துக்கு முன்னாடியே நான் வந்து ஸோ ப்ரிப்பேரிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துருந்தேன். என்கிட்ட நல்ல ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். ஏன் நீங்கள் 4 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அதெல்லாம். பட் அந்த ஸ்பாட் ஆஃப் டைமில் உண்மை வந்துருச்சு. அது வந்துடும், ஏன்னா நம்ம ஒரு நர்வஸாக இருப்போம் எல்லாமே. ஸோ மேபி இட் குட் ஹவ் லுக் ஜென்யூன் ஃபார் தெம். நான் வந்துட்டு இது பண்ணேன் அது பண்ணேன்னு குக்டப் ஆன்சர் சொல்கிறத விட உண்மையிலே நான் படிக்கல, நான் வந்து ப்ரிப்பரேஷனுக்கு வந்துட்டேன். எனக்கு வந்து டைம் பத்தாதுன்னு நான் நினச்சேன் சார். பிகாஸ் அக்ரியில் கரஸ்பாண்டன்ஸ் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லவும் அது அப்போ வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்காத மாதிரி அவங்க சொல்லியிருந்தாலும் மேபி இட் குட் ஹவ் லுக் ஜென்யூன் ஃபார் தெம். அது இப்போ எனக்கு தோணுது அப்படி. ஸோ திஸ் இஸ் மை ஸ்டார்ட் சார். அண்ட் ஐ ஹேட் டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ். உங்கள்கிட்டே டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கும், நீங்கள் சொன்னீங்கன்னா ஐ குட் ரிலேட் டு வாட் ஒர்க் ஃபார் மீ. ஸோ எந்த கொஸ்டின்ல வந்து அந்த ஒரு ஆக்சுவலி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு 30 கொஸ்டின் கேட்கலாம், மேக்ஸிமம் 20 கொஸ்டின் கேட்கலாம், 20 to 30. இந்த 20 கொஸ்டின்ல எல்லாத்துக்கும் மார்க் இல்லை. ஏதாவது ஒரு 4-5 கொஸ்டின்ல we would have impressed them. அந்த 4-5 கொஸ்டின் தான் இட்ஸ் டிட்டர்மைனர். ஸோ டோன்ட் வரி அபவுட் ஆல் தி ரெஸ்ட் ஆஃப் தி 15 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 4-5 கொஸ்டின் உங்களுக்கு எதுவாக இருக்கும்னா ஹைண்ட் சைட்ல நம்ம யோசிச்சு பார்க்குறப்போ ஆஃப்டர் ரீடிங் ஐ திங்க் ஸோ இட் would have been related to your painting. So the question was they pointed toward the painting. So இது வந்து it's இது மாதிரி எல்லாரும் அமையாது. They pointed towards the painting and asked whether it is acrylic or oil painting. So what was your answer? So I am user of acrylic paint. நான் சொன்னேன் நான் வந்து oil paintingல நான் யூஸ் பண்ணதில்லை, acrylic paint யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பெயிண்டிங் பார்க்கும்போது first I took a minute to analyze. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 2 minutes அப்படி பார்த்துட்டு நான் வந்து இது ஆயில் பெயிண்டிங்னு நினைக்கிறேன் சார். பிகாஸ் இட் வில் ஹாவ் அ எக்ஸ்ட்ரா கிளாஸ் தென் அக்ரிலிக் பெயிண்டிங், வேற அக்ரிலிக் பெயிண்டிங் வில் ஹாவ் அ மேட் ஃபினிஷ் அப்படிங்கிறது வந்து நான் சொன்னேன். ஸோ அது ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரெண்ட், வேற மீடியா, இதை பற்றி சில ஃபாலோ அப் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். அண்ட் நான் சொன்னேன் நான் வந்து ஆயில் பெயிண்டிங் யூஸ் பண்ணதில்லை, நான் அக்னாலேஜ் பண்ணிட்டு வித் மை நாலேஜ் ஆன் அக்ரிலிக் பெயிண்டிங் அப்படிங்கறத நான் சொன்னேன். You prepared well for painting. Yes. So you said it நெட்டாவ கிட்ட உங்க ஃப்ரெண்டுக்கு கிட்ட கேட்டு பண்ணீங்க அப்படின்னா have you visited any art galleries ன்னு கேட்டிருக்காங்க. என்ன சொன்னீங்க பதில்? எக்மோர் ஆர்ட் கேலரிஸ். நம்ம மியூசியம் போனது சொல்லிருக்கீங்க. ஓகே. அதுல போர்டு சஞ்சய் வர்மா சார் ஏதோ ஃபைனல் நம்பர் கேட்டார்ல. ஆமா ஆமா. அங்க என்னென்ன ஆர்ட்டிஃபேக்ட்ஸ் பாத்தீங்க? அதுக்கு என்ன சொன்னீங்க? நான் வந்து 2 இயர்ஸ் முன்னாடி போனேன் சார். உண்மையிலேயே என்னால ரீகால் பண்ண முடியல. So you said that answer. ஆமா, நான் அதை ரீகால் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஆனா திதர்கஞ்ச் செக்ஷன் என்னது எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. ஏன்னா நம்ம என்சிஆர்டில பார்த்ததை நம்ம அங்க பாக்குறோம். நியூமிஸ்மேட்டிக்ஸ்க்கு தனி கேலரி இருந்துச்சு, அது எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. அண்ட் நம்மளோட அந்த இது காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்துட்டு அங்க பயங்கரமா இருக்கும், சேரா சோழா பாண்டியஸோடது. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னு நான் சொன்னேன். He added certain things. I listened calmly. Yes sir, I forgot it அப்படின்றத நான் அக்னாலேஜ் பண்ணேன். ஓகே. லிஸ்ட் டாப் 10 agricultural self sufficient countries. ஓகே. இதுக்கு என்ன சொன்னீங்க? அதை நினைச்சிட்டு என்ன ஃபீல் பண்ணீங்க? இதை நான் சொன்னது. ஓகே. இது எப்பனா என்னோட கிராஜுவேஷன் கேட்டாரு சார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் எனக்கு இது. எனக்கு அந்த பதட்டம் கொஞ்சம் இருந்துச்சு. ஏன்னா எம்எஸ்சியே பண்ணலையேன்னு உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிட்டாங்க, யூ ஆர் வேஸ்டிங் 4 years அப்படின்னு. அதனால எனக்கு அந்த கொஸ்டின்ல மட்டும் அந்த பதட்டம் இருந்துச்சு. நான் இந்தியா சைனா சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஐ செட் யூஎஸ்ஏ. அதோட நான் ஒரு 2 minutes சைலண்ட் ஆகிட்டேன். எனக்கு வேறு எந்த கண்ட்ரீஸுமே அப்போ வந்து ஞாபகம் வரல. அப்புறம் இஸ்ரேல், ஜப்பான் சொன்னேன். அதுக்கப்புறம் என்னால் 10 வந்து எனக்கு ஞாபகம் வரல அப்படின்னு நான் சொல்லிட்டேன் சார். They didn't say anything. So how did you feel after not answering that well? Okay.
பரவாயில்லன்னு தான் சார் தோணுச்சு. நான் வந்து அட்லீஸ்ட் 6 சொல்லிட்டேன், அடுத்ததுல பாத்துக்கலாம். ஓகே, தட்ஸ் தி எக்ஸாக்ட் திங். இதுதான் நம்ம வந்து உணரணும். ஏன்னா ஒரு क्वेश्चन சரியா சொல்லலங்கறனால you didn't get low mark. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் வந்து நான் பார்த்தது வாட் தீம்ஸ் டு யூ பெயிண்ட். ஆமாம் சார். அதுக்கு என்ன சொன்னீங்க? நான் வந்து லேண்ட்ஸ்கேப் பெயிண்ட் பண்ணுவேன் அண்ட் வந்து நான் கார்ட்டூன்ஸ் பெயிண்ட் பண்ணுவேன். எனக்கு அது நாஸ்டாலஜிக்காக இருக்கும். அதை சொல்லலாமா வேணாமான்னு நான் இங்கே யோசிச்சப்ப சொல்லலாம். ஏன் அது வந்து சைல்டிஷாக நம்ம பெயிண்ட் பண்ணக்கூடாதுன்னு எதுவும் இல்லை, நம்ம ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுங்கிறதுனால ஐ செட் கார்ட்டூன்ஸ். அவங்க டிஸ்னி கேரக்டர்ஸ்ன்னு கேட்டாங்க, போத் டிஸ்னி அண்ட் இந்தியன் கார்ட்டூன்ஸ் அப்படின்னு சொன்னேன். வாட் இந்தியன் கார்ட்டூன்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு வந்து டக்குன்னு சோட்டா பீம் தான் ஞாபகம் வந்து. ஐ செட் சோட்டா பீம். யா, ஐ செட் சோட்டா பீம். டக்குன்னு ஒரு லாஃப் பண்ணாங்க மேம். எல்லாரும் சிரிச்சாங்க. மேம் மட்டும் சிரிச்சாங்க. நான் மேமை பார்த்து சிரிச்சேன். அது வந்து எனக்கு அவங்க பஞ்சரத்னா அதெல்லாம் பஞ்சதந்திராலாம் எனக்கு தெரிஞ்ச இந்தியன் கார்ட்டூன் அதுதான் சார். நான் வந்து சொல்லிட்டு அவங்க சிரிச்சாங்க, நானும் சிரிச்சிட்டேன். எனக்கு அது வந்துட்டு எந்த விதத்துலயும் ஆக்வர்டா இல்ல. தட் இஸ் வாட் ஐ டு. பட் லாஃபிங் இன் இன்டர்வியூ இஸ் க்ரூஷியல். ஓகே, டிஸ்னி கார்ட்டூன்ஸ், ஓகே, வாட் கார்ட்டூன்ஸ், இது ஒரு முக்கியமான திங். அண்ட் வந்துட்டு ஹி ஆஸ்க் மீ எதுல பெயிண்ட் பண்ணுவீங்க, எந்த போர்ட்ல, கேன்வா போர்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் வந்துட்டு நோ சார், ஐ ஹேவ் மை டிராயிங் நோட் புக், ஐ பெயிண்ட் இன் மை நோட் புக். எஸ், நோட் புக், யூ டோன்ட் ட்ரா இன் கான்வா அப்படின்றப்போ அங்கே வந்து நமக்கு டவுட் வரக்கூடாது. ஏன் நோட் புக்கில் வரைஞ்சாலும் அது பெயிண்டிங் தான், நான் நோட் அப்படின்னு கிடையாது. பட் அவங்க கேட்குறப்போ எனக்குமே தோணுச்சு, ஒருவேளை நம்ம இன்னும் சும்மா பெயிண்டிங் கேட்குற மாதிரி கேட்குறாங்கன்னு நினைச்சீங்க. பட் நீங்க என்ன பதில் சொன்னீங்க? நான் வந்து நோ சார், ஐ ஹேவ் மை நோட் புக், ஐ பெயிண்ட் இன் மை நோட் புக் அண்ட் ஐ பெயிண்ட் இன் த வால்ஸ் ஆஃப் மை ஹவுசஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். ப்ளூரல் ஃபார்மில் சொல்லிட்டேன். உடனே ஓ யூ ஹேவ் டூ மெனி ஹவுசஸ் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு வந்து லைக் போர்டு எல்லாருமே சிரிச்சிட்டாங்க. டக்குன்னு நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு அவமானமாக இருக்கும் இல்லையா, அப்படி ஆயிடுச்சு. நானும் சிரிச்சிட்டேன். சிரிச்சுட்டு பிகாஸ் நான் சொன்னது தப்பு தான், அவமானத்தில் சிரிப்பது தான் முக்கியம். நான் சிரிச்சிட்டு சாரி சார், ஐ மிஸ்ப்ரொனவுன்ஸ்ட் இட் இன் த வால்ஸ் ஆஃப் மை ஹவுஸ் அப்படின்னு சொன்னேன். மேபி நம்ம தப்பாக சொல்லிட்டு அதை அக்னாலேஜ் பண்ணணும். அது வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டரா தெரியும். அப்ப சிரிச்சது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஆர் நாட் நர்வஸ் ஆர் இருந்துச்சு, ஆனா நான் சிரிச்சிட்டேன். ஓகே, தட்ஸ் a good thing actually. இதுதாங்க இந்த மாதிரி they have said that you should create lighter moments in the interview அப்படினு they have said a lot of times and உங்களுக்கு சூப்பரா அமைஞ்சிருக்கு. that's a very important point. and இது இன்னொன்னு முக்கியமா இருந்தது. இதெல்லாம் கன்வென்ஷனலான கேள்விதான். அக்ரிகல்ச்சர்ல இருந்து நிறைய கேட்டிருக்காங்க. They pointed to 3 photos hanging in the wall. Mirabai, Ganga and Draupadi. What are the similarities of them? ங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் क्वेश्चन. அதுக்கு என்ன பண்ணீங்க? சார் அப்படி உட்காந்துருந்தேன். சேர்மன் சாரோட பின்னாடி அந்த 3 போட்டோஸ் இருந்தது. அவங்க அப்படியே லைக் காமிச்சிட்டு கேட்டாங்க. நல்லா அமைஞ்சு வரும். சேர்மன் இப்படி திரும்பி பார்த்தாங்க, வாட் ஆர் த போட்டோஸ் அப்படின்னு. எனக்கு வந்து டக்குன்னு ஒரு பிரைட் ஸ்மைல். ஏன்னா நமக்கு கான்ட்ரவர்சினா தான் பயமா இருக்கும். இது வந்து ஜாலியா நம்ம என்ன வேணா சொல்லலாம், எத்திக்ஸ்ல படிச்ச எல்லா வார்த்தையும் சொல்லலாம். ஸோ பார்த்துட்டு ஐ செட் சிரிச்சிட்டு தே ஆர் ஆல் ஸ்ட்ராங் விமென். I had an inspiring kind of ஒரு ஃபேஸ் அப்போ எனக்கு வந்துடுச்சு. அண்ட் தே ஹேட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், பேஷன்ஸ், எனக்கு என்னென்னலாம் எத்திக்ஸ் தோணுச்சோ சொல்லிட்டு ஐ இன்ஸ்பயர் ஆல் ஆஃப் தெம் அப்படின்னு சொன்னேன் சார். மேபி தட் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் விச் குட் ஹவ் பூஸ்டட் மை மார்க்ஸ். ஏன்னா இது இப்படி ஆக்சுவலி சொல்லுவாங்கல்ல, பாடுன்னு சொன்னா பாடி காட்டுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து பெயிண்டிங்னு போட்டிருக்கீங்க, ரூம்குள்ள பெயிண்டிங் இருக்கு. ஸோ தே டெஸ்டட் யூ. ஆக்சுவலி தே டிஸ்கஸ்ட் ஸ்பெசிஃபிக்ஸ் அபவுட் பெயிண்டிங் அண்ட் யூ ஆர் கம்ஃபர்டபுளி ஆன்சரிங் வித்வுட் அ செகண்ட் தாட். அது வந்து இட் ஹாஸ் ஒர்க்ட் அ லாட். நெக்ஸ்ட் வந்து ஐ திங்க் ஸோ கியூபிசம் அப்படின்னு ஒரு மெம்பர் வந்து ஆர்ட்குள்ள டீடைல்டா போயிருக்காரு. வாட் இஸ் கியூபிசம் இன் ஆர்ட்? whom does கியூபிசம் இன்ஸ்பயர் அப்படின்னு? வாட் இஸ் கியூபிசம்? So cubism is an art where geometrical shapes are used to paint. அது பத்தி எனக்கு பெருசா தெரியாது, ஆனா நம்ம AI யோட உதவியால you are prepared for that. Yeah, yes, AI வந்து cubism, because Picasso is a famous person and his style is cubism. So அப்படினா என்ன அப்படினு பார்த்து வச்சிட்டேன். That is what they wanted. அது நமக்கு தெரியலனாலும் பாதிச்சிருக்காது. So 60-70 क्वेश्चन ஆஃப் பெயிண்டிங் ப்ரிப்பேர் பண்ணும்போது கியூபிசம் ப்ரிப்பேர் ஆயிருக்கீங்க. ஓகே, that's a very good thing and thanks to Meta AI. ஓகே, நான் எப்பவுமே பெர்ப்ளெக்சிட்டி, சாட் ஜிபிடி, ஜெமினி தான் சொல்லுவேன். இப்போ நான் மெட்டா AI சேர்த்துக்கிறேன், ஏன்னா நான் யூஸ் பண்ணது இல்லை. ஓகே, that's a very interesting answer. And then they asked about China, Sri Lanka. அதெல்லாம் கன்வென்ஷனலா you would have prepared and handled. இந்த மாதிரி questions how you handleங்கிறது தான் it makes a lot of difference. So next வந்து they asked about women in combat role. அதுக்கு வந்து what did you say, how did you handle? They just wanted me the opinion, sir. allow பண்ணலாமா வேணாமா? I said yeah, we can allow. You supported it. It's very good. That's one. What is the script found in Kiradi? அதுக்கு என்ன சொன்னீங்க? நான் வந்து தமிழ் கிராஃபிட்டின்னு சொன்னேன். பட் Kiradiல இருந்து கேட்டாங்களா இல்ல எப்படி கேட்டாங்க அந்த क्वेश्चन? ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம எக்மோர் மியூசியம்ல இருந்து போனாங்க.
ஆர்டிஃபேக்ட்ஸ் கிடைச்சதுன்றதை பற்றி சொன்னாங்க. அண்ட் இப்போ கோல்டன் சிவிலைசேஷன் சொல்லிட்டு இருக்காங்களே தமிழ்நாடு, யூ நோ சம்திங் அபவுட் இட்னப்போ யா கீழடியில் கிடைச்ச இதை வச்சு சொல்கிறாங்க. அண்ட் யூ நோ த ஸ்கிரிப்ட்னு கேட்டாங்க. ஐ செட் இட்ஸ் தமிழ் கிராஃபிட்டி. அண்ட் ஹி கரெக்டட் மீ வித் த கரெக்ட் எப்படி நம்ம மென்ஷன் பண்ணுவோன்ற. ஐ செட் தேங்க்யூ சார், ஐ லேர்ன் அபவுட் இட் அப்படி சொல்லிட்டு இதுக்கு வந்து இண்டஸோட ரிலேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்களே, வாட் யூ திங்க்னா எஸ் சார் தேர் இஸ் சிமிலாரிட்டிஸ் அண்ட் ரிசர்ச் இஸ் பீன் கோயிங் ஆன் அப்படிங்கிறது. ஏன்னா சிஎம் அப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு, அதனால அது வந்திருக்கு. ஓகே, இதுதான் கண்டெம்பரரியாக அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஐ பர்சனலி ஃபீல் 210 ஹைன்சைட்டில் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ காமா எக்ஸாம் எது வந்தாலும் அந்த மொமெண்ட்ல யூ ஆர் ஜஸ்ட் ஸ்மைலிங் அண்ட் லாஃபிங். ஸோ அதுதான் இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். என்ன மாதிரி மூமெண்ட்டாக இருந்தாலும் நம்ம எவ்வளோ காமாக இருக்கோங்கிறது தான் பார்க்க போகிறாங்க. அதுவும் தெரியாத கொஸ்டின் நீங்கள் எதுவும் உளரும் போது அது இன்னும் ஃபன்னாக மாற்றினது அந்த லைட்டர் மூமெண்ட்ஸ் is a thing. So we should try to create some lighter moments. அது அமைஞ்சும் வரணும், ஆனால் it has worked well for you. So this would have been a main reason. So இன்னொரு முக்கியமான விஷயம், all your 3 stages இது வந்து ஆஸ்பிரன்ஸ் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னதுன்னா, நம்ம வந்து இந்த எக்ஸாம் வந்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறப்போ வந்தால் வருது, வரலன்னா போகுது, என்ன வேணால் எழுதிக்கலாம் பார்த்துக்கலாம், என்ன எழுதிக்கலாம்னு பார்த்துக்கலாங்கிறது தான் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ஹெல்ப்பாக இருக்குது. பர்சனாலிட்டி டெஸ்ட்லையுமே நம்ம ஒன்று சொன்னால் தப்பாக நினச்சிருவாங்கிறோங்கிற அந்த இன்ஹிபிஷன் இருக்கிறப்போ யூ டிடன்ட் பெர்ஃபார்ம் வெல். அண்ட் என்ன கேட்டாலும் சொல்லிக்கலாம் அப்படின்னு அந்த மொமெண்ட்டுக்கு மாறும்போது தான் யூ பெர்ஃபார்ம் வெல். ஸோ ரிசல்ட்டை நினச்சி பயப்படாமல் என்ன ஆகுதோ பார்த்துக்கலாங்கிறது தான் இட் ஹாஸ் ஒர்க்ட் அண்ட் தட் இஸ் யுவர் ஒன்லி ஸ்ட்ராட்டஜி. ஐ வாண்ட் டு ஆட் 2 things. ஸோ டாஃப் ஃபில் பண்ணும்போது பி ஹானஸ்ட் அபவுட் யர். எக்ஸாக்ட்லி. இப்போ நான் வந்து பெயிண்டிங்னு சும்மா போட்டு பெயிண்டிங்கை பற்றி படிச்சுட்டு போய் என்னால் அந்த கொஷின்ஸை ஹேண்டில் பண்ண முடியாது. நான் பிளாஸ்டிக் ப்ளாகிங் போட்டிருந்தேன். ஐ ஹவ் பீன் டூயிங் இட் ஃபார் பாஸ்ட் 2 months. ஓகே, அதை பற்றி என்ன கேட்டாங்க? ஸோ பிளாஸ்டிக் ப்ளாகிங்கில் என்னன்னா, அவங்க எப்படி பண்ணுவீங்க, எங்களுக்கு லேமேன் டேர்ம்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, எது ரீசைக்கிளபிள் எது நான் ரீசை அப்படிலாம் கேட்டாங்க. ஐ செட் த பாலித்தீன் பேக்ஸ் வி கேரி. ஐ யூஸ்ட் ஹேண்ட் கெஸ்டர்ஸ். நீங்கள் இப்படிலாம் உட்காந்துருக்கணும்னு கிடையாது, நீங்கள் நம்ம பாலித்தீன் பேக்ஸ் வி கேரி. அது சார் பாட்டில் வந்து பாட்டில் வந்து பெட், ஏன்னா அப்படிதான் வரும் நேச்சுரல் ஃப்ளோ. பாட்டில் வந்து பெட் பாட்டில்ஸ், கேப் வந்துட்டு ஹெச்டிபி, அதை ரெண்டுத்தையும் வீல் செப்பரேட். ஸோ இதெல்லாம் ரீசைக்கிளபிள், சிங்கிள் யூஸ் தான், ஆனால் அதுலேயே வந்துட்டு டிஃப்ரெண்ட் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு நான் டெக்னிக்கலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக சும்மா படித்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. யூ ஹாவ் டு இன்டர்னலைஸ் இட் அண்ட் தே ஆர் நாட் பீப்புள் ஹூ ஆர் ஃபூல்ஸ். நீங்கள் சும்மா போட்டு சொன்னால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவங்க இல்லைன்னு நான் சொன்னதை வச்சு இப்போ எனக்கு தோணுது. ஸோ பி ஹானஸ்ட். ஷுட் ஹவ் இன்டர்னலைஸ்ட் இட். ஸோ அதனால எந்த ஹாபி போட்டாலும் யூ ஷுட் இன்டர்னலைஸ் இட். அதுக்கு ஒரு ஸ்ட்ராங் ப்ரிப்பரேஷன் பண்ணிடணும். நீங்க கியூபிசம்ங்கிறது இட் கேம் அவுட் ஆஃப் ஒன்லி ப்ரிப்பரேஷன். ஏன்னா நீங்க ஒரு ஹாபியா இருக்கிறப்போ யூ ஓன்ட் நோ வாட் இஸ் கியூபிசம். யூ கேன் ஹேண்டில் அக்லரிக்கா என்ன இதுன்னு. பட் இந்த கியூபிசம் கொஸ்டினை ஹேண்டில் பண்றதுக்கு ஸ்ட்ராங் ப்ரிப்பரேஷன் இஸ் ஆல்சோ அ மேஜர் ரோல். ஸ்ட்ராங் ப்ரிப்பரேஷன், காம் மைண்ட் செட் அண்ட் என்ன கேட்டாலும் பார்த்துக்கலாம். ஒரு இது சார், அது நம்ம வந்து இப்படி உட்கார நமக்கு சொல்லி கொடுப்பாங்க, இப்படி உட்காருங்க இப்படி உட்காருங்க. எனக்கு பர்சனலி நான் கொஞ்சம் இப்படி உட்காந்தா தான் மரியாதையாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நான் இப்படி உட்காந்தேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ ஜஸ்ட் டோன்ட் ஸ்டிக் வித் அந்த ஃபுல் தியரி. அது கரெக்ட் தான், நம்ம கம்ஃபர்டபுளாக உட்காரணும், உட்காந்து சாரிலாம் அட்ஜஸ்ட் பண்ணி அது எல்லாமே ஃபைன். பட் எனக்கு இந்த லீன் பண்ணுறதா மரியாதையாக இருக்குன்னா யூ கேன் டூ தட். அண்ட் வந்துட்டு ஸ்டான்ஸ் எப்பவுமே மாற்றக்கூடாது சார். அது வந்துட்டு எனக்கு ஓகே ஸ்டான்ஸை மாற்றாம ஹேண்டில் பண்ணது எது? ஆர்டிஸ்ட்ஸை வந்து ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு வந்துட்டு நான் வந்து டெஃபினெட்லி நாட், ஏஐ கான்ட் ரீப்ளேஸ் த ஹியூமன் காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அண்ட் அவர் வந்துட்டு இல்லை ஏஐ தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி he gave a monologue. And I again said maybe AI can increase the effectiveness sir, but I believe that it can't replace அப்படின்னு சொன்னேன். திரும்பவும் he reiterated with certain things. கொஞ்சம் நம்ம அவங்கள நம்பி இருந்தோம்னா நம்ம ஸ்டான்ஸை மாற்றிடுவோம். பட் ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் தட் ஹியூமன் இது வந்துட்டு நியூவான்சஸ் தான் ஆட் பண்ணுது. பட் இதை வந்து ரூடாக சொல்லக்கூடாது சார். எஸ் சார் பட் ஐ திங்க் அப்படின்னு ஒரு ஸ்மைலிங் இன்னும் பொலைட் வே. ஏதாவது தப்பா இருந்தா அக்னாலேஜ் பண்ணலாம். பட் இது வந்து உண்மைதான் சார். இட்ஸ் ரிலேட்டிவ் ஆல்சோ. இது உண்மை அண்ட் இதுக்கு நம்ம எஸ் நோ ரெண்டுமே சொல்லலாம். அப்போ யூ கேன் பி ஸ்ட்ராங். அவங்க டவுட்ஃபுல்லா கேட்டாலும் யூ ஹேவ் டு பி ஸ்ட்ராங் obviously then you know answer. இதுக்கு தான் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்து 210க்கு ரீசனா இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் ஐ கம்ப்ளீட்டட் த இன்டர்வியூ. ஐ செட் இட்ஸ் மை ப்ரிவிலேஜ் இன்டராக்டிங் வித் யூ ஆல் சார், தேங்க்யூன்னு சொல்லி ஒரு ஸ்மைலோட அவ்வளோதான். வெளியே போனோடனே போட்டர் மார்க் அப்படின்னு ரொம்ப பயத்தோட போனேன். என்ன இவ்வளோ இமேஜரா அவங்க பேசியிருப்பாங்க, அவங்க அடுத்து பேசியிருப்பாங்க. நீங்க வந்து என்ன பேசுனீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து அதை சொல்லியிருப்பாங்க. அண்ட் வி டோன்ட் நோ வாட் வில் ஹேப்பன் அண்ட் இட் ஒர்க்ஸ் அண்ட் இட் கேம். ஸோ இட்ஸ் அ வெரி குட் திங். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி. அட் தி எண்ட் ஆஃப் த டே நாட் வரிங் அபவுட் தி ரிசல்ட். என்ன ஆனாலும் பார்த்துக்கலாங்கிறது தான் சொல்யூஷன் ஃபார் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன். ஸோ வித் திஸ் ஆல்மோஸ்ட் வி கேம் டு தி எண்ட் ஆஃப் தி இந்த டிஸ்கஷன்.
ஃபைனலாக ஒரு சில கொஸ்டின்ஸ். வாட் கெப்ட் மோட்டிவேட்டிங்? வேணா 3 attempt 3rd attemptல கிளியர் பண்ணியிருக்கீங்க, பட் ஸ்டில் ஃபர்ஸ்ட் attempt வரல, நம்ம கண்டினியூ பண்ணோங்கிற ஒரு மோட்டிவேஷன். குரூப் 1 வரல, குரூப் 2 மெயின் ஃபிலிம்ஸ் வருது, மெயின்ஸ் வரல. ஸோ வாட் கெப்ட் யூ ஓகே நெக்ஸ்ட் போகலாம், திரும்ப செகண்ட் attempt வரல, நெக்ஸ்ட் போகலாம். வாட் கெப்ட் யூ மோட்டிவேட்டிங் இன் யுவர் 4 years? ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் த ஃபெயிலியர்ஸ். அதுலேருந்து நான் எடுத்துக்கிற ரீடிங், அது எப்படி வராது அப்படிங்கிற ஒரு கோவம் இருக்குல்ல சார், அதுதான் மொதல் ஃபேக்டர். அண்ட் என் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு ஒரு இது சொன்னான். ஃபர்ஸ்ட் சில நேரங்கள்லாம் எனக்கு வந்து சின்ன சின்ன ஒரு விஷயங்களை வச்சு நான் இதை ஆஸ்பயர் பண்ணிட்டு இருந்தேன். பட் மை ஃப்ரெண்ட் டோல் மீ தட், தினேஷ்காந்த் டோல் மீ தட், நீ சர்வ் பண்ண போகிற பீப்புள் என்னென்ன, அதனால மோட்டிவேட் ஆகு அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை தான் என்னை மோட்டிவேட் பண்ணுச்சு சார். இஃப் யூ கேன் சேஞ்ச் சம்திங் அண்ட் ஐ பிலீவ் தட் ஐ எம் அ டிசர்விங் பர்சன், வை கான்ட் ஐ? அதுதான் என்ன மோட்டிவேட் பண்ணுச்சு சார். ஓகே, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், லோ மூமெண்ட் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? சம்டைம்ஸ் வந்து நமக்கு ஒரு டவுட் வரும். செல்ஃப் டவுட் என்ன வரும்னா, நம்மளால ஆயிட முடியுமா? ஏன்னா யூபிஎஸ்சி பெருசா நம்ம நினைக்கிற போது நம்மளால முடிஞ்சிருமா, நம்மளால வந்துருவோமா, அந்த ஒரு தாட் எப்பவுமே இருக்கும். ஒரு நைட் எப்பவுமே வரும், என்ன நைட்ல தெரியாம வந்துட்டோமோ இந்த ஃபீல்டுக்குள்ள, அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அந்த லோஸ் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஐ ஹேட் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரூம்மேட்ஸ். எப்போ டவுன் ஆனாலும் என்னை கூப்பிட்டு போய் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சரியாயிடும் அப்படின்னு சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஐ ஹேட் அ வெரி வெரி குட் மென்டார். எப்போ எனக்கு கண்ணீர் கதைகள் வந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லி அட்வைஸ் வாங்க. ஐ ஹேட் யூ. அண்ட் இது போக என்னோட ஃபேமிலி, சில விஷயங்களுக்கு ஃபேமிலி, இவங்க எல்லாரும் தான் நான் வந்துட்டு மேபி இது டிபெண்டாக கூட தெரியலாம், பட் இட்ஸ் நாட் டு பி ராங் டு பி டிபெண்ட். கண்டிப்பாக அவங்களோட லோஸில் நம்ம கூட இருக்கலாம் அண்ட் நமக்கு அவங்க கூட இருக்கலாம். ஒரு கோப் அப் மெக்கானிசம். சிலருக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியாக இருக்கும், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பீப்புள் அரவுண்ட் மீ, அதுதான் வந்துட்டு என்னோட கோப் அப் மெக்கானிசம். ஓகே, ஃபைனல் கொஸ்டின். வாட் யூபிஎஸ்சி மீன்ஸ் டு? இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் பற்றி இப்போ என்ன நினைக்கிறீங்க? இந்த எக்ஸாம் என்ன? வாட் இஸ் திஸ் எக்ஸாம் அபவுட்? ஓகே, ஸோ திஸ் எக்ஸாம் நீட்ஸ் ஹார்ட் ஒர்க் அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் லக். கண்டிப்பாக எப்படி நம்ம ஃபெயில் ஆகிறப்போ லக் இல்லை அன்லக்கின்னு சொல்கிறோமோ, கிளியர் பண்ணுறப்பையும் கண்டிப்பாக ஒரு லக் ஃபேக்டர் ப்ளே பண்ணுது. அண்ட் எல்லா ஸ்டேஜஸுமே நம்ம பர்சனாலிட்டியை டெஸ்ட் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல ஆட்டிடியூட் வளர்த்துக்கிட்டு ஒரு ஆஸ்பிரண்ட் ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்கல்ல சார், அந்த ஆட்டிடியூட் தான் இந்த எக்ஸாம் எதிர்பார்க்குதுன்னு நான் நினைக்கிறேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம் மேனேஜ்மெண்ட், பீயிங் காம் அண்ட் பீயிங் ஹானஸ்ட், இதெல்லாம் சேர்ந்த ஒரு கான்ஃபிடென்ஸாக தான் நான் எக்ஸாமை பார்க்குறேன், நாட் ஜஸ்ட் ரீடிங் புக்ஸ். ஓகே, ஸோ இட்ஸ் டோட்டலி அபவுட் இதை இன்னொரு டைமென்ஷன் இது எப்படி கொண்டு போகலான்னா, இந்த எக்ஸாமுக்கு இதை எப்படி நம்ம இதை எடுத்துக்கிட்டு நம்ம ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணோம். ஏன்னா ஆஸ்பிரன்ஸ் வந்து ஒரு அட்டெம்ப்ட் வரலன்னு நம்ம சரியா படிக்கல, நம்ம கேப்பபிள் இல்லைன்னு நினைச்சுக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த எக்ஸாம் வந்து அந்த மாதிரி டைம்ல ஹவு தி ஷுட் பர்சீவ் அண்ட் டேக் ஃபார்வர்ட்? ஓகே சார், என்ன சொல்றது, நம்ம ஸ்ட்ராட்டஜியை ரீஅனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். ஓகே, அப்போ நம்மளோட தப்பை வந்து கண்டுபிடிக்க முடியும். கண்டிப்பாக ஒரு மென்டார் கிட்ட நம்ம போகலாம். எல்லாருக்குமே எது டீச்சரோ இல்லை ஃப்ரெண்டோ இருப்பாங்க. ஏன்னா நம்ம பற்றி நம்மளால சில நேரம் கரெக்டாக அனலைஸ் பண்ண முடியாமல் இருக்கலாம். அப்போ ஒருத்தர்கிட்ட போய் கேட்கறதுல தப்பு கிடையாது. ஐ ஆல்வேஸ் டுக் த மென்டார்ஷிப் ஃப்ரம் யூ. நான் சிலருக்கு மென்டார் பண்ணால் கூட வி நீட் அ மென்டார். ஸோ அது ஒன்று இருக்குது. பட் ஃபைனலி ரைட் டவுன் திங்ஸ், உங்களுக்கு என்ன ஒர்க் பண்ணலன்னு. இப்போ நான் வந்துட்டு I'm no different from a normal aspirant. Exactly. இப்போ என்னால கிளியர் பண்ண முடியுதுன்னா everyone can clear. It is all about the confidence. Anyone in that 4th floor can clear. That is your message. Yes, exactly. நான் அதுதான் ஃபீல் பண்ணேன். உங்களை இதுதான் ஒரு எக்ஸாம்பிளா இப்போ நான் வைக்க போறேன். ஏன்னா இந்த 4th ஃப்ளோர்ல இருந்து ஒருத்தர் கிளியர் பண்ணிருக்காங்கன்னா anyone can clear. அண்ட் நீங்க வந்து மென்டார் ஹெல்ப் பண்ணாங்க எல்லாம் சொன்னீங்க. அண்ட் இட்ஸ் ஷுவர்லி அபவுட் யுவர் ஹார்ட் ஒர்க். வாட் எவர் எஃபர்ட்ஸ் யூ ஹவ் டன், I've seen and I've seen your notes. ஸோ அதனால அந்த நோட்ஸ் நான் நல்லாவே பார்த்துருக்கேன். நானும் அந்த நோட்ஸ் எடுத்து படிச்சிருக்கேன். ஸோ ஐ ஹவ் நோன் வாட் இஸ் த இம்பாக்ட் ஆஃப் தட். அந்த எஃபர்ட் தான் இட் ஹஸ் brought in here. ஏன்னா சிம்பிளி 125 வந்துடாது. ஸோ ஷுவர்லி அவங்களுடைய எஃபர்ட்ஸ் தான். அண்ட் இட்ஸ் குட் டு சி ஹவு ஹாப்பி யுவர் பேரண்ட்ஸ் வேர். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் எல்லா ஆஸ்பிரண்ட்டும் அவங்க பேரண்ட்ஸ் அப்படி கொண்டு போகணுங்கிற ஒரு இதை யோசிப்பாங்க. அண்ட் வி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நிச்சயமா வந்து இதுதான் ஆரம்பம். ஆக்சுவலாக முடியும்னு நினைப்பாங்க. 125 வந்துச்சு, முடியும். இனிமேல் தான் ஆரம்பம், இன்னும் நிறைய இருக்குது. ஸோ அது எல்லாமே நீங்கள் நல்லபடியாக ஹாப்பியாக சக்ஸஸ்ஃபுல்லாக இதே கான்ஃபிடென்ஸோட ஃபேஸ் பண்ணணும். கான்ஃபிடென்ஸ் ஒன்று இருந்தால் லைஃப்பில் எது வேணால் ஃபேஸ் பண்ணிடலாம். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் தி ஃபியூச்சர். அண்ட் வி வுட் லைக் டு தேங்க் சரண்யா ஃபார் திஸ் இன்டர்வியூ செஷன் ஃபார் ஆல் தி ஆஸ்பிரன்ட்ஸ். யூடியூப்ல எல்லா ஆஸ்பிரன்ட்ஸும் பார்க்கணுங்கிறதுக்காக ஷேர் பண்ணதுக்கு நன்றி. அண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் கிங் மேக்கர்ஸ் ஐஎஸ் அகாடமி அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. உங்களுக்கு இந்த என்டையர் இன்டர்வியூ பற்றி என்ன ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நம்ம நிச்சயமாக இன்னொரு டாப்பர் கூட இன்னொரு செஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.